இன்னைக்கு லோடிங் 2.0 அப்படின்ற தலைப்பில் நடக்கின்ற உங்களுடைய இந்த நிர்வாகிகள் சந்திப்பில் நானும் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் உண்மையாவே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். எப்போ ஐடி விங் நிகழ்ச்சி நடத்தி என்னை கூப்பிட்டாலும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துடும். எனக்கு உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், 2 வருடங்களுக்கு முன்பு 2024 விங் 2.0 மாநாட்டுக்கு அழைச்சிருந்தீங்க. அப்போ எனக்கு கண்ணில் இன்ஃபெக்ஷன், கூலிங் கிளாஸ்லாம் போட்டு வந்திருந்தேன். அதன் பிறகு கோயம்புத்தூர்ல நான் பிரச்சாரத்தில் இருக்கும்பொழுது, நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கும்பொழுது நடுவில் வந்து என்னை வச்சு அங்கே கோயம்புத்தூர்லேயே ஒரு நிகழ்ச்சி நடத்திருந்தீங்க, ஒரு சந்திப்பு. அப்பொழுதும் கொஞ்சம் சோர்வாக வந்திருந்தேன் தொடர் பிரச்சாரத்தின் காரணமாக. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. ஏன்னா நீங்க இந்த வாட்டி என்கிட்ட தேதியே வாங்கல. இன்னைக்கு டிஆர்பி ராஜா அவர்கள் என்னை அழைச்சிட்டு வரல, இழுத்துட்டு வந்திருக்காரு. தலைவர் 6 மணிக்கு வந்து பேசுறாரு, அது வரைக்கும் நீங்க வந்து பேசிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்குமே. மெயின் பிக்சர் 6 மணிக்கு, நான் ட்ரெய்லரு, நேற்று மாலை தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்கிட்ட சொன்னாரு. இதற்கு முன்பு நான் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டேன். இதுக்கு பிறகு என்னுடைய தொகுதியில் ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் நடுவில் வந்துட்டு போகணுமே, ஏன்னா ஐடி விங் கூப்பிட்டா யூத் விங் வந்து ஆகணுமே, தகவல் தொழில்நுட்ப பணி கூப்பிட்டா இளைஞரணி வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமையை நீங்க அனைவரும் சேர்ந்து நீங்க உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. ஆனா அதுக்காக மட்டும் வரல, உங்களை எல்லாம் தமிழ்நாட்டு முழுக்க இருந்து வந்திருக்கிறீங்க, உங்களை எல்லாம் பார்க்கணுங்கிறதுக்கு அந்த ஒரே எண்ணத்தோடு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். உங்களை எல்லாம் பார்த்ததுல மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த உற்சாகம் அடைகின்றேன். கழகத்துடைய மற்ற அணிகளுடைய நிர்வாகிகளை வந்து தினமும் சந்திக்க முடியாது. உங்கள பல பேர் நான் பர்சனலா உங்களை தெரியும், உங்க பேர் எனக்கு தெரியும், நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா தமிழ்நாடு முழுக்க பல மாவட்டங்கள்ல சுற்றுப்பயணத்தில் இருக்கிறவனா, சென்னையில மட்டுமே இருக்க மாட்டேன். எப்படியும் மாசத்துக்கு ஒரு 5-6 மாவட்டங்கள்ல சுற்றுப்பயணத்துல இருப்பேன். அங்க வரும்பொழுது ஒவ்வொரு நிர்வாகிகளையும் சந்தித்து பேசக்கூடிய பழக்கம் உள்ளவன். இளைஞரணியை சந்திக்கும் போது அங்க பல மாவட்டங்கள்ல இளைஞரணி சந்திப்ப ஒருங்கிணைக்கிறது ஐடி விங் என்பது எனக்கு தெரியும். எனவே மற்ற அணி நிர்வாகிகளா தினமும் சந்திக்க முடியாது. ஆனா ஐடி விங் நிர்வாகிகள் உங்களை எல்லாம் சமூக வலைதளம் மூலமாக நான் கிட்டத்தட்ட தினமும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். உங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க போடுகின்ற வீடியோக்களை நான் ரசிச்சு பார்த்துருக்கிறேன். குறிப்பா நான் வெளி மாவட்டங்களில் சுற்றுப்பயணத்தில் இருக்கும்போது, கார் பயணத்தில் இருக்கும்போது நான் டவுன்லோட் செஞ்சு ரசிச்சு கேட்பது, கவனிச்சு கேட்பது உங்களுடைய உரைகள், உங்களுடைய பதிவுகளை தான். நீங்க அத்தனை பேரும் மிக சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நமக்கு தான் பிரச்சனை, ஏன்னா நமக்கு தான் ஒர்க் லோட் அதிகம். இன்னும் சொல்ல போனா அதிமுக ஐடி விங், பாஜக ஐடி விங் அவங்களுக்குலாம் இந்த அளவுக்கு ஒர்க் லோட் இருக்காது, இந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்காது. அவங்க தோன்றத பேசிட்டு தோன்றத அடிச்சு விட்டுட்டு ஃபேக் நியூஸை பரப்பிக்கிட்டு இருக்கிறது அவங்களோட வேலை. ஆனா நம்முடைய ஐடி விங் பொறுப்புங்கிறது மிக மிக கஷ்டம் வாய்ந்தது. ஏன்னா அவங்க பரப்புகின்ற அந்த அவதூறுகளுக்கெல்லாம் ஆதாரத்தோடு பதில் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமையாக இன்றைக்கு இருக்கின்றது. அதுக்கு நீங்க எல்லாம் உங்களுடைய அணி செயலாளர் தயார்படுத்தி இருக்கின்றார். நீங்க இன்னும் சிறப்பாக உங்களுடைய உழைப்பை கொடுக்க வேண்டும். எல்லா அவதூறுகளுக்கும் சரியான பதிலடி நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் அதிகமா அந்த பணிகளை நீங்கள் ஈடுபட வேண்டும். எனவே கழகத்தை காக்கக்கூடிய ஒரு காவல் அரணா இன்னைக்கு ஐடி விங் மிகச்சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனா அடிமைகள், சங்கிகள், கொள்கை இல்லாம லட்சியம் இல்லாம எதை நோக்கி போறோம்
அப்படின்ற ஒரு அடிப்படை அரசியல் அறிவே இல்லாத வெற்று அட்டைகள் இவங்கெல்லாம் இன்னைக்கு கம்ப்யூட்டரை அட்டாக் பண்ற ஒரு வைரஸ் மாதிரி இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய பொய்களை எல்லாம் முறியடிக்கின்ற ஒரு ஆன்டி வைரஸ் ஃபயர்வாலா இன்னைக்கு நம்முடைய கழக ஐடி விங் செயல்பட்டு இருக்கிறீங்க. இரவு பகல் பார்க்காம என் நேரமும் கடுமையா உழைச்சிட்டு இருக்கிறீங்க. அதுவும் கடந்த 2-3 ஆண்டுகளா நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. பல கட்சிகள்ல பல லட்சங்களை செலவு பண்ணி காசு கொடுத்து வார் ரூம்ல அமைச்சு ஐடி விங் செயல்பட்டு இருக்கு. ஆனா நீங்க எந்த விதமான ஒரு சின்ன எதிர்பார்ப்பும் இல்லாம கழகத்திற்காக, கலைஞருக்காக, நம்முடைய தலைவருக்காக, உதயசூரியன் சின்னத்திற்காக உழைச்சிட்டு இருக்கிறீங்க. திராவிட இயக்கத்திற்கு அவதூறுகளை ஃபேஸ் பண்றது ஒரு புது விஷயம் கிடையாது. எவ்வளவு பார்த்துட்டோம். பெரியார் பார்க்காததா, பேரறிஞர் அண்ணா பார்க்காததா, டாக்டர் கலைஞர் பார்க்காததா? எனவே எதிரிகள் தொடர்ந்து நம்ம மேல பொய் செய்திகள், அவதூறுகளை பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. நம்முடைய கழக தலைவர் மிசாவிலே கைதாவல அப்படிங்கிற ஒரு பொய் செய்தியும் நடுவில் பரப்பினாங்க. ஆனா அதற்கெல்லாம் ஆதாரத்தோடு ப்ரூவ் பண்ணி காமிச்சது இங்க வந்திருக்கக்கூடிய ஐடி விங் தோழர்கள் நீங்க தான். உண்மையை சொல்றதுக்கு நாம கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. எனவே ஒரு விஷயத்தை நான் இங்க மிக தெளிவா அழுத்தம் திருத்தமா நான் சொல்லி ஆக வேண்டும். அப்படிப்பட்ட பொய் செய்தி பரப்புவங்களை இன்னைக்கு நாம பயப்பட வச்சிருக்கிறோம். ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சிருக்கிறோம்னா நம்ம ஐடி விங்களுடைய செயல்பாடுகளால தான் அவங்கள நீங்க காலி பண்ணியிருக்கிறீங்க. அதற்காகவே ஐடி விங் நிர்வாகிகளுக்கும் வந்திருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகள், என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய லவ் யூ டூ. உங்களுடைய ஐடி விங்கினுடைய அணியினுடைய செயலாளர் சகோதரர் டிஆர்பி ராஜ் அவருடைய செயல்பாடுகளை நான் இங்க குறிப்பிட்டு தான் ஆக வேண்டும். ஒரு நல்ல அணியினுடைய செயலாளர் எப்படி சிறப்பாக செயல்படணுமோ, எப்படி உங்களை எல்லாம் வழி நடத்தணுமோ அதை அவர் சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கிறார். அதையும் தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஒரு சிறந்த அமைச்சராக, நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில சிறந்த தொழில்துறை அமைச்சராக இன்றைக்கு மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஐடி விங்னு சொன்னா சும்மா லேப்டாப்பையும் செல்போனையும் வச்சுட்டு இருக்கிற அந்த நிலைமையை மாத்தி இன்னைக்கு டிஆர்பி ராஜா களத்திலையும் எங்களால செயல்பட முடியுங்கிறத உங்க மூலியமா நிரூபிச்சு காட்டுக்கிறார். சமூக வலைதளத்தை பயன்படுத்தி களத்தை எப்படி நாம வலுப்படுத்த முடியும் அப்படின்னு நீங்க பல்வேறு பணிகளை செஞ்சு காட்டியிருக்கிறீங்க, ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கிறீங்க. குறிப்பா சென்ற வருடம் நம்முடைய தலைவர் அறிவிச்ச ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு முன்னெடுப்பு. ஐடி விங்கோட கான்ட்ரிபியூஷன் இல்லாம நிச்சயம் இந்த வெற்றியை நாம் பெற்றிருக்க முடியாது. நீங்க இல்லாம அந்த வெற்றி வந்திருக்காது. ஐடி விங் நிர்வாகிகளுக்கு அதற்கான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு வீடா போய் உறுப்பினர்களை சேர்த்தீங்க. அதே மாதிரி மொபைல் ஆப் மூலமாக டெய்லியும் நீங்க உறுப்பினர் சேர்க்கிறத நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தொடர்ந்து நேரடியாகவே கண்காணிச்சுட்டு இருந்தார். உங்கள்கிட்ட பல பேரோட நேரடியாக தொலைபேசியிலையும் பேசியிருக்கிறார். அதே மாதிரி மற்ற கட்சிகள்லாம் பூத் கமிட்டி அமைக்கவே இன்னைக்கு திண்டாடிட்டு இருக்கிறாங்க, திணறிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம கழகத்துல தான் ஒவ்வொரு பூத்துக்கும் நாம டிஜிட்டல் ஏஜென்ட்டை நியமிச்சிருக்கிறோம். இது எந்த இயக்கத்திற்கும் கிடையாது. இந்த பணிகளை எல்லாம் சிறப்பாக செஞ்சதுக்காகவும் ஐடி விங்கிற்கு என்னுடைய பாராட்டுக்களை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு களம் வித்தியாசமானது, மாறி இருக்கின்றது. களம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு இன்னைக்கு இணையதளமும் ரொம்ப முக்கியமாயிடுச்சு. அதனால நாங்க இன்னைக்கு இளைஞர் அணியில மாவட்டத்திற்கு ஒரு சமூக துணை அமைப்பாளர்களை நியமிச்சிட்டு இருக்கிறோம். உங்களோட இன்னொரு முக்கியமான பணியை பத்தியும் நான் இங்கே சொல்லி ஆக வேண்டும், குறிப்பிட்டாக வேண்டும். ஒவ்வொரு மாதமும் செப்டம்பர் மாதமும் திராவிட மாதம் பேர்ல ரொம்ப சிறப்பா நீங்க கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த மாசம் முழுக்க ஒவ்வொரு நாளும் சிறந்த பேச்சாளர்களை சமூக வலைதளத்தை பேச வைக்கிறீங்க. அந்த பாட்காஸ்ட் நம்முடைய கழக தலைவர்களும் பேசியிருக்கிறாங்க, எனக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறீங்க. பல்வேறு தலைவர்கள் அதில் பேசிட்டு இருக்கிறாங்க. இளைய தலைமுறையை சேர்ந்த பேச்சாளர்களும் அதுல கலந்து கொள்வதற்கு வாய்ப்பை நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க.
அந்த திராவிட மாதம் தொடர் கூட்டங்கள் மிக மிக முக்கியம் வாய்ந்த ஒரு செம ஹிட்டான ஒரு இனிஷியேட்டிவ். அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுகள். அதே மாதிரி நம்முடைய கொள்கைகளை பரப்பதற்கு ஏஐ டெக்னாலஜி பயன்படுத்தியும் சிறப்பா பல வீடியோக்களை நீங்க பகிர்ந்து கொண்டு வந்துருக்கிறீங்க. ஆனா சமீபத்தில் சங்கி கூட்டம் டெல்லியில ஒரு சர்வதேச ஏஐ மாநாட்டை நடத்தினாங்க. அந்த ஏஐ மாநாட்டில் என்னென்ன காமெடி எல்லாம் நடத்தினாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க. சைனால போய் ஒரு ரோபோட் பொம்மை வாங்கிட்டு வந்து இதை நாங்க தான் தயாரிச்சோன்னு புருடா விட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகம் காரி துப்புற அளவுக்கு இன்னைக்கு சங்கி கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சியில பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு உலகமே அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு, கேலி பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி கோமாளி கூட்டத்தோட தான் நாம இன்னைக்கு தினமும் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அவங்களோட நம்ம சண்டை போட வேண்டியதா இருக்கு. எனவே தேர்தல் நெருங்க நெருங்க ஐடி விங்குடைய செயல்பாடுகள் இன்னும் தீவிரமா இருக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன். பொய் செய்திகளை, அவதூறுகளை, ஃபால்ஸ் நியூஸ்களை எல்லாம் ஆரம்ப கட்டத்திலே அடிச்சு நொறுக்குங்க. மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு 2 வகையான பொய்கள் இருக்கின்றது. இதுல மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு தெரியாம பரப்புற ஒரு பொய் செய்தி. நானும் உண்மை நினைச்சுக்கிட்டு அதை பரப்பிட்டு இருப்பேன், அதான் மிஸ்இன்ஃபர்மேஷன். ஆனா டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வேணும்னே சங்கி கூட்டம் மாதிரி தெரிஞ்சே பரப்புகின்ற பொய் செய்தி. இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன் 2யும் எதிர்த்து நம்மளுடைய களப்பணி அமைச்சுக்க வேணும். ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு பணியாற்றுங்க. மற்ற சங்கி கூட்டம் மாதிரி நான் உங்களை பொய் செய்திகளை பரப்ப சொல்லல. நம்முடைய கழகத்துடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கி அதை மக்கள்கிட்ட பரப்புங்க. உங்களுக்கு தேவையான எல்லா ஒத்துழைப்பையும் வழங்க எப்பொழுதுமே நாங்க தயாராக இருக்கின்றோம். குறிப்பா இளைஞரணி உங்களுக்கு எப்பவுமே கூட நிற்கும். அதே மாதிரி உங்க உழைப்புக்கான அங்கீகாரம் நிச்சயமா உங்களுக்கான அந்த கரெக்டான நேரத்துல உங்களை தேடி வருன்ற நம்பிக்கையை நான் இந்த நேரத்தை உங்களுக்கு சொல்லுகின்றேன். எனவே உற்சாகமாக வேலை செய்யுங்க. எப்பொழுதுமே கரண்ட் நியூஸ்ல அப்டேட்டடா இருங்க. தினசரி காலையில எந்திரிச்சோன்னே பத்திரிகை படிச்சிருங்க. தயவு செய்து முரசொலி பத்திரிகையை தினமும் தவறாம படிச்சிருங்க. தலைவருடைய அறிக்கை, தலைவருடைய பேச்சு இதெல்லாம் படிச்சிருங்க. நம்ம கிட்ட திராவிட இயக்கத்துடைய கொள்கை இருக்கு, வரலாறு இருக்கு. நம்ம கிட்ட மட்டும்தான் அந்த ஹிஸ்டரி இருக்கு. அதையெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. திராவிட மாடல் அரசனுடைய இந்த 4 வருடம் 10 மாதங்கள் இந்த அரசுடைய சாதனைகளை உள்வாங்கிக்கோங்க. அதையெல்லாம் மக்கள்ல தொடர்ந்து பேசுங்க, கொண்டு போய் சேருங்க. நம்முடைய முதலமைச்சர்கள் செயல்படுத்துகின்ற இந்த 4 வருஷம் 10 மாசம் திட்டங்கள்னால இன்னைக்கு இந்தியாவிலேயே வளர்ந்து வருகின்ற மாநிலங்கள்ல முதல் மாநிலமாக 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. இது பிடிக்காம தான் இன்னைக்கு ஒன்றிய அரசு பல்வேறு தொல்லைகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க, பல்வேறு இடையூறுகளை நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் மீறிதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தல் வர்றதுனால திரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இனிமேல் தமிழ்நாட்டு பக்கம் அடிக்கடி வருவாங்க. என்னென்னமோ ட்ரை பண்ணுவாங்க, திருக்குறள் பேசுவாங்க, விட்டா நமக்கே தமிழ் டியூஷன் தான் எடுப்பாங்க. இதற்கெல்லாம் ஏமாறக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் கிடையாது. எனவே நாம தமிழ்நாட்டு மக்களை இன்னும் அதிகமா எஜுகேட் பண்ணணும். மோடி இப்ப தொடர்ந்து என்ன சொல்றாரு, சென்னைக்கு வந்துட்டு ஒரு 15 நாளுக்கு முன்னாடி பேசும்போது என்ன சொன்னாரு, தமிழ்நாட்டுக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நான் ஏற்கனவே அதற்கு பதில் சொல்லி இருக்கின்றேன். உங்களை எல்லாருமே பார்த்திருப்பீங்க பதில. திரு மோடி அவர்களே, உங்களுடைய டபுள் இன்ஜின் சர்க்கார்லாம் இருக்கட்டும், முதல்ல பாஜகவோட கூட்டணி இருக்கக்கூடிய எல்லாமே பஞ்சரான டயர்கள், அந்த ஃபால்ட்டான இன்ஜினையும் பஞ்சரான டயர்களையும் வச்சுக்கிட்டு உங்களால எந்த வண்டியும் ஓட்ட முடியாது. அப்படிதான் இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் ஒன்றிய பட்ஜெட் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த முறை தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையும் ஒதுக்கல. நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த பட்ஜெட்டை படிச்சு முடிக்கிறதுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டிலிருந்து எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாராட்டுறாரு, மிகச்சிறந்த பட்ஜெட்னு. அவங்க இன்னும் படிச்சே முடிக்கவே இல்லை பட்ஜெட்டை, அதுக்குள்ள இங்க இருந்து பாராட்டுறாரு. முரட்டு பக்தர்களுக்கு பார்த்திருப்போம், முரட்டு தொண்டர்கள் உங்கள பல பேர் இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு இந்தியாவே ஒரு முரட்டு அடிமைய கண்கூட பார்த்துட்டு இருக்கு. அதுதான் திரு எடப்பாடி, திரு பழனிசாமி அவர்கள். ஜாடிக்கு ஏத்த மூடின்னு சொல்லுவாங்க.
இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு முரட்டு அடிமையா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவாகி இருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு முரட்டு பக்தர், முரட்டு அடிமை. சமீபத்தில் சோசியல் மீடியால யூடியூப்ல பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சி செய்திகளில் பார்த்திருப்பீங்க. 2 நாட்களுக்கு முன்பு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு இருக்கிறாரு. அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா ஒரே அழுக, ஒரே கண்ணெல்லாம் அப்படியே வீங்கி போய் கண்ணிலேருந்து ஒரே தண்ணி தார தாரையா கொட்டிக்கிட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தா எதிர்க்க மறைந்த முதலமைச்சர், மறைந்த தலைவர் திரு எம்ஜிஆர் அவருடைய படம் அங்க ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். இந்நேரம் எம்ஜிஆர் உயிரோடு இருந்தா எப்படி எழுதிருப்பாரு, நீங்க அதை மட்டும் யோசிச்சு பாருங்க. அதிமுகவோட நிலைமையை பார்த்து, திரு எடப்பாடி பழனிசாமியோட நிலைமையை பார்த்து எம்ஜிஆர் கீழே உருண்டு எழுதிருப்பாரு, என் கட்சியை எப்படி ஆக்கிட்டீங்களாடா அப்படின்னு. எனவே இதையெல்லாம் நாம் மனசுல எடுத்துக்கொள்ள வேண்டும். வரப்போகின்ற தேர்தலில் பாசிஸ்டுகளுக்கும் அவங்களுடைய அடிமைகளுக்கும் ஒரு சரியான பாடத்தை நாம கத்துக் கொடுத்தாக வேண்டும். நாம மீண்டும் மீண்டும் தலைவர் சொன்ன மாதிரி டெல்லிக்கு தமிழ்நாடு என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கிறத நாம நிரூபிச்சு காட்டணும். இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசுங்க. 10 தோல்வி பழனிசாமியையும் மொத்த தோல்வி மோடியையும் மீண்டும் ஒரு முறை ஓட தமிழ்நாட்டு மக்கள் நம்மளுடைய சக்தியால ஓட விரட்ட போறாங்க. நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் இடையான ஒரு ஜனநாயக போர். வெல்வது தமிழ்நாடா இல்ல டெல்லியான்னு நாம பார்த்துருவோம். தமிழ்நாட்டுடைய வெற்றிக்காக யார் களத்தில் இருக்கிறாங்களோ இல்லையோ, திமுகவுடைய தொண்டன் கடைசி உடன்பிறப்பு நிச்சயமாக களத்தில் நின்று அந்த போர்ல நாம வெற்றி பெற்றே ஆக வேண்டும். தலைவர் நமக்கு டார்கெட் கொடுத்திருக்கிறாங்க, வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு. நிச்சயம் நான் சொல்றேன், தொடர்ந்து பல்வேறு பகுதி மக்களை சந்திச்சுட்டு வரேன். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய மக்களுடைய வரவேற்பு, அதுவும் நம்முடைய திட்டங்கள் போய் ரீச் ஆக இருக்கிற அந்த தலைவருடைய திட்டங்கள் ஒவ்வொன்றும் மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒவ்வொரு வீட்லயும் நிச்சயம் ஒரு பயனாளியாவது ஒரு திட்டத்திலேயாவது பயன்பட்டு இருக்கிறாங்க. அதுவும் இப்போ கடைசியா நம்முடைய தலைவர் அடிச்சாரு, எல்லாரும் சொல்றாங்களா மாஸ்டர் ஸ்ட்ரோக். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதத்திற்கு சேர்த்து 1,31,00,000 மகளிருக்கு 3,000 ரூபாய் பிளஸ் கோடை காலத்திற்கு கூடுதலாக 2,000 ரூபாய். தலைவர் என்ன சொன்னாரு, என்னுடைய தமிழ்நாட்டு மகளிர் 1,31,00,000 மகளிருக்கு நான் கொடுக்கிற 1000 ரூபாய் நீ நிப்பாட்ட பாக்குறியா, நான் கொடுக்கிற 5,000 நம்முடைய தலைவர் அவர்கள் நீ கொடுத்திருக்கிறார். இது மகளிரிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்திருக்கு. இதையெல்லாம் மக்கள்கிட்ட தொடர்ந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. நம்முடைய கழகம் 7வது முறையாக நிச்சயமாக ஆட்சி அமைக்கும். நம்முடைய தலைவர் தொடர்ந்து 2வது முறையாக நிச்சயமாக முதலமைச்சர் பொறுப்புல உட்கார்வார். எனவே வருகின்ற அடுத்த 50 நாட்கள் தான் இருக்கு. அடுத்த 50 நாட்கள் மிக மிக முக்கியம். களத்துல நாம இறங்கி மக்களை சந்திச்சு, நீங்க இணையதளத்துல உங்களுடைய கடமைகளை செய்யுங்க. கழகத்துடைய மகத்தான வெற்றிக்கு இந்த ஐடி விங் நிர்வாகிகள், இன்ஃப்ளூயன்சர்ஸ், தன்னார்வலர்கள் பணிகள் மிக மிக முக்கியமான ஒரு பணியாக நிச்சயம் இருக்கும். உங்களுடைய பணிகள் சிறக்கட்டும்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.